மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் முள்ளங்கி சாம்பார் தான் பண்ண போகிறோம். முள்ளங்கி சாம்பார் நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் வீடியோவை. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு அது கூட கொஞ்சம் வெந்தயம் சீரகம் இதை சேர்த்து நல்லா வதக்கணும். சீரகம் போட்டால் சாம்பார் செரிமானத்தன்மை அதிகமாக இருக்குது சீரகத்தில். அதனால் சீரகம் சேர்த்துன்னா குழந்தைக்குலாம் கொடுக்குறது சீக்கிரம் செரிச்சிடும். அதுக்காக தான் அதெல்லாம் போடுறது. கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டேன். 2 காஞ்ச மிளகா அதுவும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது கூட வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நம்ம ஒரு வதக்குவோம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கினோடனே தக்காளியும் சேர்த்து வதக்குவோம். தக்காளியை வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் முள்ளங்கியும் வதங்கணும். நல்லா அந்த தண்ணிலாம் சுண்டுற அளவுக்கு வதங்கணும். வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக. ஏன்னா உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரமாக வதங்கிடும்ன்றதுனால உப்பு சேர்த்துட்டேன். அங்கே நல்லா ஒரு 2 முள்ளங்கி பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன். அதை நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கிட்டு 2 பச்சை மிளகாவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏற்கனவே நான் பயிர் தனியாக குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு 150 கிராம் பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கட்டி பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வதக்கிட்டு ஒரு சின்ன டம்ளரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூனு சாம்பார் பொடி, 1 ஸ்பூனு குழம்பு தூள் 2 கலந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கி அதுக்கப்புறமா நம்ம பருப்பு ஊற்றணும். இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்கிறோம். 150 கிராம் பருப்பு, ஒரு 6-7 பேர் சாப்பிட்லாம். இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கொஞ்சமாக புளி எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணி நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். கொதி வந்துச்சு, புளி தண்ணி சேர்த்துப்போம். இந்த சாம்பார் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக உப்பு பார்த்துட்டு உப்பும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இன்னும் ஒரு கொதி கொச்சிச்சுன்னா சாம்பார் ரெடி. மக்களே, வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.